சுகமே சொல்க, குரு வாழ்க, குருநாமம் வாழ்க, குருவே சரணம், குருவே துணை. இன்றைக்கி பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் காலப்பிரிவுகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். அது என்ன காலப்பிரிவுகள்? அதாவது பகல் பொழுது, இரவு பொழுது. பகல் பொழுது காலைல 6 மணிலேருந்து இரவு 6 மணி வரைக்கும் பகல் பொழுது. இரவு 6 மணிலேருந்து அடுத்த நாள் விடியகாலை 6 மணி வரைக்கும் அது இரவு பொழுது. அதில் பஞ்சபட்சிகள் 5 பட்சிகள் இருக்குது. 5 வகையான ஜாமம் இருக்குது. ஒரு நாளையில் பகல் 5 ஜாமம், இரவு 5 ஜாமம். ஒரு நாளிகை அப்படின்றது 24 நிமிடங்கள். 6 நாளிகை சேர்ந்தது தான் 2 மணி நேரம் 24 நிமிடம். அது ஒரு ஜாமம். பகல் பொழுதில் முதல் ஜாமம், 2வது ஜாமம், 3வது ஜாமம், 4வது ஜாமம், 5வது ஜாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 ஜாமங்கள் இருக்குது. ஒவ்வொரு ஜாமமும் பார்த்தீங்க அப்படின்னா 2 மணி நேரம் 24 நிமிடங்கள் இயங்கக்கூடியதாக இருக்கும். ஒரு நாளில் ஒவ்வொரு பட்சி ஆட்சி செய்யும். அதிகார பட்சியாக இருக்கும். இன்றைக்கி வல்லூர் ஆட்சியாக இருக்கும். இன்னொரு நாள் பார்த்திங்க அப்படின்னா ஆந்தை ஆட்சியாக இருக்கும். அதாவது அந்த நாளுடைய அதிகார பட்சி அதுதான். அந்த நேரத்தில் அந்த பட்சி முழுமையான பவரில் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ ஒரு நாள் ஆந்தை பட்சி தான் அதிகார பட்சியாக வருது அப்படின்னா, அதே மாதிரி பகல் பொழுதுக்கு ஒரு அதிகார பட்சி இருக்கும், இரவு பொழுதுக்கு ஒரு அதிகார பட்சி இருக்கும். ரெண்டும் மாறி தான் இருக்கும். முதல் பகல் பொழுதில் ஒரு பட்சி ஆட்சி செய்யுது, அந்த நாள் ஃபுல்லாக அதிகாரமாக இருந்துச்சு அப்படின்னா, இரவில் இன்னொரு பட்சி அதிகார பட்சியாக வரும். அந்த அதிகார பட்சி தான் அன்றைய நாளில் பவர்ஃபுல்லான ஒரு பட்சியாக இருக்கும். அப்போ அந்த பட்சி பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நாள், அந்த பட்சி எந்த ஒரு பர்டிகுலர் நேரத்தில் அரசு தொழில் செய்தோ, அதாவது ரூலிங் டைம், ஆட்சி நேரம், அந்த நேரம் எந்த நேரமோ அந்த நேரத்தை கண்டுபிடிச்சி நம்ம அந்த நேரத்தில் செயல்கள் செய்யும்போது நம்மளுடைய எல்லாமே வெற்றி அடையும். நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். எல்லாமே ஒரு நியாயமானதாக இருந்துச்சு அப்படின்னா இறைவன் கண்டிப்பாக கொடுப்பாரு. அதுலேயும் இந்த பஞ்சபட்சி நேரத்தில் சில செயல்கள் செய்யும்போது நம்ம வெற்றி அடையாத ஒரு விஷயத்தையும் வெற்றி அடைய வைக்க முடியும். அப்படின்றதான் சித்தர்கள் ரகசியமாக குறிப்பிட்டிருக்காங்க. பஞ்சபட்சியில் கால அளவுகள் என்ன என்ன இதனால் என்ன பயன் அப்படின்னா, தினசரி நம்மளுடைய வெற்றி தோல்விகளை முன்னாடியே தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு காலப்பிரிவு தான் இந்த பஞ்சபட்சி காலப்பிரிவுகள். அது பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம். பகல் 12 மணி நேரத்தில் 5 ஜாமங்களாக பிரிச்சிருக்காங்க. ஒரு ஜாமம் 6.25 நாளிகை. ஒரு நாளிகை 24 நிமிடம். அப்போ 6.25 நாளிகைன்னும் போது 2 மணி நேரம் 24 நிமிடம் ஒரு ஜாமம். ஒவ்வொரு ஜாமத்துக்கும் ஒரு பட்சி அரசு, ஊன், நடை, துயில், சாவு செயலை செய்யும். புரியுதுங்களா? அப்போ நம்மளுடைய பட்சி அந்த நாளில் அதிகார பட்சியாக இருந்து, நம்மளுடைய பட்சி எந்த நேரத்தில் அரசாளுதோ இல்லை உணவு அருந்துதோ அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். நிறைய நீண்ட நாள் வெற்றி அடைய முடியாத சில விஷயங்களையும் நம்ம வெற்றி அடைய முடியும். அது கூட நியாயமாக இருந்துச்சுன்னா இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் நம்ம வெற்றி அடையலாம். நன்றி, வணக்கம். குரு வாழ்க.